OPPO F19 Pro Plus 5G ஓட unboxing and first impression தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன லேட்டஸ்டான வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா நம்மளோட Tech Boss Facebook page-ஐ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் வரும். அதை பிரஸ் பண்ணி ஆல் வீடியோ அப்படினு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன வீடியோ போட்டாலும் உடனே பார்த்திடலாம். OPPO இன்னைக்கு F19 சீரிஸ்ல ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்கப்பா. OPPO F19 Pro, F19 Pro Plus 5G அப்படிங்கற ரெண்டு ஃபோன். இது கூடவே ஒரு செம ஸ்டைலான ஒரு ஸ்மார்ட் பேண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு F19 Pro Plus 5G ஓட unboxing and first impression என்னென்ன ஃபீச்சர்ஸ் செம்மையா கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தலாம். என் சொக்கா கலர்ல தான் போட்டி இருக்கு. F அப்படினு போட்டுருக்காங்க. F19 Pro Plus அப்படின்றத போட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சேர் வேல்யூ பார்த்தோம்னா ஹெட்க்கு 1.16 இருக்கு, பாடிக்கு 0.73 இருக்கு. ஓகே தான். சோ பொட்டி அப்படி ஓபன் பண்ணோம்னா இன்னொரு ஒரு கரு பொட்டி இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படினா எல்லா போன்ல வர்ற மாதிரி இதுலயும் ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி வைஸ் குட், பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்கு. சிம் எஜெக்டர் டாக்குமெண்டேஷன்ஸ் இதுக்கல்ல OPPO F19 Pro Plus போன் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி அடுத்து பார்க்கலாம். இது கடியில பார்த்தோம் அப்படினா டைப் C கேபிள் சார்ஜிங்காக கொடுத்திருக்காங்க. 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ் குள்ள வருது. அண்ட் ஃபைனலா OPPOல யூசுவலா எல்லா போன்ஸ்லயுமே இயர்போன் கொடுப்பாங்க. இதுலயும் இயர்போன் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஓரளவு குவாலிட்டியான இயர்போன் தான் தராங்க. இது எல்லா பிராண்டுமே ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே அப்படி ஓரமா தள்ளி வச்சிட்டு இப்போ OPPO F19 Pro Plus கையில எடுக்கலாம். ஓகே, ஓரளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கு. இந்த கவர் ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதான் OPPO F19 Pro Plus. வாவ், ஒரு கிளாஸி லுக்ல ஒரு Black கலர் கிரேடியன்ட் வேரியன்ட் தான் நம்மட்ட இருக்கு. இன்னும் 2-3 கலர் இருக்கு. அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ லுக் பாத்தீங்க அப்படின்னா செமையா இருக்கு. OPPO யூசுவலா அந்த டிசைன்ல குறை வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த போனும் பார்க்க தரமா இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா ஓரளவு கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. 173 கிராம். அண்ட் திக்னஸும் பாத்தீங்க அப்படின்னா 7.8 mm தான் கொடுத்திருக்காங்க. அதனால கையில போனை ஹோல்ட் பண்றதுக்கும் நல்லாவே இருக்கு. அட் இந்த போன்ல என்னதான் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கேமரா. யூசுவலா OPPO பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கேமரா தான் டிஃபரெண்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலயும் செஞ்சிருக்காங்க. 42 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் டெப்த், 2 மெகாபிக்சல் மேக்ரோ எல்லாரும் கொடுக்கறதா. ஃப்ரண்ட்ல ஒரு குட்டியூன பஞ்சோல்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுவும் யூசுவலா எல்லா போன்லயும் கொடுக்கறதா. ஆனா இங்க என்ன அப்படினா நிறைய டிஃபரெண்டான கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ஆப்டிமைசேஷன்லாம் பாத்தீங்கன்னா AI அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அதனால வேற லெவலா வீடியோ குவாலிட்டி எல்லாம் இருக்கும். அது லோ லைட்ல செமையா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்காக அல்ட்ரா நைட் வீடியோ மோட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதை யூஸ் பண்றப்ப லோ லைட்ல லைட்டே இல்லாத இடங்கள்ல கூட வீடியோ எடுத்தாலும் ஓரளவு நல்ல பிரைட்டா பார்க்க நல்லா இருக்க மாதிரி வீடியோ எடுத்துக்க முடியுமா. அதுக்கு AI யூஸ் பண்ணி ஓரளவு அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். பார்க்க நல்லா இருக்கும்பா அப்படினாங்க. நானும் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நல்லா இருக்கு. ஏதாவது குறை இருக்கான்றத ரிவ்யூல பார்க்கலாம். அப்புறம் டூயல் வீடியோ மோட், நம்மளோட பேக் கேமரா அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டையுமே அட் a டைம்ல யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த vloggingலாம் பண்ணுவாங்கல அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. இதுலயே ஒரு 3 டைப்ல வீடியோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி பாதியா வர்றது அப்படினா பண்ணலாம். இல்ல நம்மளோட செல்ஃபி கேமரா குட்டியூன்னு வேணும் அப்படினா இந்த மாதிரி ரவுண்டா வரும். அப்படி இல்லாம இந்த மாதிரி பிக்சர் இன் பிக்சர் மோட்ல வர்றது அப்படினாலும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் டைனமிக் பொக்கே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்றப்ப போர்ட்ரேட்ல லோ லைட்ல எடுத்தாலும் செம்மையா எடுக்கலாம்பா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்கவும் நல்லா இருக்கு. இத தவிர பார்த்தோம்னா 4K 30 fps ல வீடியோ எடுத்துக்கலாம். மேக்ரோல போட்டோ எடுத்துக்க முடியும். மெயின் கேமரா எக்ஸ்ட்ரா HD ல போட்டோ எடுத்துக்க முடியும். கிளாரிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படினா ஜூம் பண்ணாலும் டீடைல் எல்லாமே நல்லா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஓவராலா பாத்தீங்க அப்படினா எல்லாமே நல்லா இருக்கு. இதோட சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நீங்களும் சொல்லுங்க. சோ என்னோட முதல் பார்வையில கேமரா தான் இந்த போனோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கு. இதுக்கு அடுத்து என்னப்பா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ப்ராசஸர் MediaTek Dimensity 800U கொடுத்திருக்காங்க. இது ஒரு டூயல் 5G ப்ராசஸர். ரெண்டு சிம்ல 5G யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா 5G இப்போதைக்கு இந்தியால இல்ல. ஆனாலுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த போன்ல அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராசஸரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நல்லா இருக்கு. எந்த வித லாகும் இல்லாம ஓரளவு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஏதாவது இஷ்யூ இருக்கான்றத ரிவ்யூல டீடைலா பேசலாம். இதுக்கு அடுத்து ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படினா 6.4 இன்ச்ல Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 Hz தான் ரெஃப்ரெஷிங் ரேட். கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா அது கேமரா மாடலுக்கு மட்டும் தான். டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா Dragon Trail Pro அப்படிங்கற ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ 2 நாள்ல பெருசா எதுமே ஸ்கிராட்ச் ஆகல. ஸ்கிரீன் கார்டும் பாத்தீங்க அப்படினா ஒட்டியே வருது. டிஸ்ப்ளே குவாலிட்டி செம்மையா இருக்குங்க. கலர்ஸும் பார்க்கிறது நல்லா இருக்கு. செம்ம பிரைட். சோ AMOLED டிஸ்ப்ளே இத பத்தி நான் எக்ஸ்ட்ரா சொல்ல அவசியம் இல்ல. ஏதாவது குறை இருக்கா அப்படின்றத ஃபியூச்சர்ல பேசலாம். அண்ட் இது ஒரு AMOLED டிஸ்ப்ளே அப்படின்றதால இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. வெர்ஷன் 3 கொடுத்திருக்காங்களா. செம்ம ஃபாஸ்டா வந்து அன்லாக் பண்ணுது. அதுல எந்த இஷ்யூ இல்ல. ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல நல்லாவே இருக்கு. அடுத்து இந்த போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 4310 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அந்த சார்ஜரும் பாக்ஸ் குள்ளவே வந்துருது. இதை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்குள்ள இந்த போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கலாமா. 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே போதும், 1 மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நல்லா இருக்குப்பா. இதுக்கு அப்புறம் இந்த போன்ல கலர் OS 11.1 மேல Android 11 கொடுத்திருக்காங்க. நிறைய டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த OS ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஃப்ளெக்ஸ் டிராப் அப்படின்ற ஒரு மோட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி பிக்சர் இன் பிக்சர் மோட்ல ஸ்லாப்ஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுபோக இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்றது, இந்த அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்றது, இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்காங்க. கேமிங் மோட் பாத்தீங்கன்னா நிறைய வகையில இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கேம் விளையாடுறப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி அந்த ஸ்மூத்னஸ் ஓரளவு ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டது நல்லாவே தெரியுது. அடுத்து ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட் தான். 8GB RAM 128GB இன்டர்னல் LPDDR4X RAM தான் கொடுத்திருக்காங்க. UFS 2.1 சப்போர்ட் இருக்கு. அண்ட் இன் கேஸ் மெமரி பத்தல அப்படின்னா மெமரி
எக்ஸ்ட்ரா போட்டுக்க முடியும். 2+1 ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு சிம்லயுமே 5G சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த 5G மட்டும் இல்லாம 4Gயும் 360 ஆட்டனா 3.0 கொடுத்திருக்காங்க. அதனால கால் பேசினாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் நெட்வொர்க்லாம் பாத்தீங்க அப்படினா தரமா கிடைக்கும். சுத்தி எந்த சைடு போனாலும் டவர்லாம் செமையா கிடைக்கும் அப்படினு இருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன். OPPO இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 5G ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்போ ரீசன்ட்டா கூட ஏர்டெல் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த 5G ஸ்பீட் எந்த அளவுக்கு OPPO போன்ல வர்க் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே தரமா டெஸ்ட் பண்ணாங்க. சோ கண்டிப்பா 5G வந்ததுக்கு அப்புறம் OPPOல செமையா இருக்கும் அந்த டவர் எல்லாமே அப்படினு இருக்காங்க. 800U சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி நிறைய போன்ல வந்திருக்கு. சோ இந்த போன்லயும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், 5Gயும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த போனோட விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா எனக்கு போனோட விலை தெரியவில்லை. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட விலையை அடிச்சு தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்டான விலை என்னன்றது இப்ப கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் எம்பார்கோல ஷூட் பண்றேன், கரெக்டான பிரைஸ் என்ன அப்படின்றது தெரியல. நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையன்றதை நீங்களே சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் பார்க்க செம்மையா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, அண்ட் செம்மையான நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஆனா விலையை வச்சு மட்டும் தான் தீர்மானிக்க முடியும். என்ன விலைக்கு வருது அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்றத ரிவ்யூல டீடைலா பேசலாம். உங்களுக்கு இந்த போனை பார்த்த வரை என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம தட்டி விடுங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பை பை. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான அன்பாக்சிங்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.